ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 7த் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 4த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே நம்ம இந்த எக்ஸர்சைஸ்ல தான் பண்ணோம். அதாவது வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் எல்சிஎம்ல 4, 5, 6 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ போன வீடியோ பார்க்கலாம், போன வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 7த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிள் 11 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா இது டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். There are 4 mobile phones in a house. At 5 a.m., all the 4 mobile phones will ring together. Thereafter, the first one rings every 15 minutes. So, this is the first statement. So, first mobile phone rings every 15 minutes. Second one rings every 20 minutes. Third one rings every 25 minutes. The fourth one rings every 30 minutes. So, every half an hour once ring up. Fourth one. At one time, with the 4 mobile phones ring together again. So, 5 a.m. ஒரு தடவை ring ஆச்சு எல்லாம் simultaneous-ஆ. அதுக்கப்புறம் சைமல்டேனியஸா எப்ப ரிங் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 AM ரிங் ஆச்சு. செகண்ட் அதுக்கப்புறம் 5 AM அப்புறம் எத்தனை மணிக்கு ரிங் ஆகும் சைமல்டேனியஸான்னு கேட்டிருக்கான். ஸோ அதான் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் என்ன பண்ணுதுன்னா எவ்ரி 15 மினிட்ஸ் ரிங் ஆகுது. ஸோ அது எழுதிடுறேன்னா ஸோ கொடுத்த கொஸ்டின்ல கொடுக்குற டேட்டாவை நான் அப்படியே எழுதிடுறேன். ஸோ நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ கிளியரா போட்டா நமக்கு கொஞ்சம் கிளியரா என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 15 மினிட்ஸ். செகண்ட் ஃபோன் ரிங்ஸ் ஃபோனை நான் இப்படி எழுதிக்கிறேன். ஃபோனை எவ்ரி டைம் நான் எழுத போறது இல்லை. எவ்ரி 20 மினிட்ஸ் எவ்ரியும் எழுத போறது இல்லைனா. தேர்ட் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 25 மினிட்ஸ் அண்ட் ஃபோர்த் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர், அதாவது 30 மினிட்ஸ். அண்ட் ஃபோர்த் ஃபோன் ஸோ 30 மினிட்ஸ்லாம் ஹாஃப் அன் ஹவர்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 30 மினிட்ஸ் எவ்ரி 30 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கா இந்த யூனிட் தெரியணும் உங்களுக்கு. 60 மினிட்ஸ்னா 1 ஹவர், 60 மினிட்ஸ்னா 1 ஹவர், இப்போ 30 மினிட்ஸ்னா ஹாஃப் அன் ஹவர். ஸோ அது பேசிக் ஐடியா. எடுத்து டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் ஆகும். ஹாஃப் ஹவர். ஸோ பேசிக் ஐடியா தான். ஃபர்ஸ்ட் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 15 மினிட்ஸ். செகண்ட் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 20 மினிட்ஸ். தேர்ட் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 25 மினிட்ஸ் அண்ட் ஃபோர்த் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 30 மினிட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எப்போ 4 மறுபடியும் சைமல்டேனியஸா ரிங் ஆகும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கும். ஸோ லோவஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் இந்த 4 நம்பர் 15, 20, 25, 30. 15, 20, 25, 30 இதோட எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எல்சிஎம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறது நம்ம ஸ்கிராச்ல இருந்து கண்டுபிடிக்க போறோம். யூசிங் டீகம்போசிஷன். டீகம்போஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கிராச்ல இருந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ டீகம்போஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டீகம்போஸ் அண்ட் தென் ஃபைண்ட் இட் ஃப்ரம் ஸ்கிராச் அண்ட் தென் ஃபைண்ட் இட் ஃப்ரம் ஸ்கிராச். அவ்வளவுதான், ஃப்ரம் ஸ்கிராச். ஸோ இதான் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 15 நம்ம எல்லாத்தையும் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு எல்லா பிரைம் ஃபேக்டரும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அவ்வளவுதான். ஸோ எல்லா நம்பரோட பிரைம் ஃபேக்டரும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ அது எப்படி நான் காமிக்கிறேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் இல்ல 15 ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். 15 நம்ம 5 into 3 எழுதலாம். 20 எப்படி எழுதலாம், 5 into 4 எழுதலாம். 4 நம்ம என்ன பண்ணலாம்னா 5 into 2 into 2 எழுதலாம். 2 into 2 இப்படி எழுதிக்கிறேன். ஏன்னா 4 நீங்க மறுபடியும் ஸ்பிளிட் பண்றதுக்கு டேரக்டாவே எழுதிக்கிறேன். 25 5 into 5 எழுதலாம். அவ்வளவுதான். இதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. 30 5 into 6 எழுதலாம். 6 நம்ம என்ன பண்ணலாம் 3 into 2 எழுதிக்கலாம். இப்ப இப்படி எழுதிக்கலாம். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே பெரிய நம்பரோட எல்லா ஃபேக்டர்ஸையும் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சோ 30யோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். இப்ப இதுலயே கொஞ்சம் மேட்ச் ஆகும். இந்த ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் ஆகும் இதுலயே. 30யோட ஃபேக்டர்ஸ் ஒன்ஸ் எழுதிட்டீங்கன்னா 15ஓட ஃபேக்டர்ஸும் அதுலயே வந்துடும். சோ 15 பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒன்ஸ் 30 காலி ஆயிடுச்சுன்னா இது காலி, இப்ப இதுவும் காலி. 15 காலி. இப்ப 20 வரணும்னா என்ன பண்ணணும், ஒரு 5 இருக்கு ஏற்கனவே, ஒரு 2 இருக்கு. சோ இன்னொரு 2 இருக்கு இருந்தா போதும், உங்களுக்கு 20 கிடைச்சிடும். ஒரு 5 ஏற்கனவே இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. இன்னும் ஒரே ஒரு 2 இருந்தா போதும். சோ அதை இன்க்ளூட் பண்ணிடுங்க. சோ இந்த டாட்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வந்துடும். 5 into 2 into 2 gives you 20. சோ 20 காலி. இப்ப 25 வரணும்னா என்ன பண்ணணும், 2 5 வேணும். ஒரு 5 ஏற்கனவே இருக்கு, இன்னொரு 5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 கிடைச்சிடும். சோ இதையும் கூட்டினீங்கன்னா இதை இப்படி வேண்டாம், வேற சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 25 வரும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 5 லாஸ்ட்ல இருக்கிற 5 கூட்டினீங்கன்னா 25 வரும். சோ எல்லா நம்பரும் காலி. சோ இதான் எல்சிஎம். அவ்வளவுதான். So since you are able to since all prime factors of all numbers are included, since all prime factors of all numbers of all the 4 numbers, since all prime factors of all 4 numbers are included, அதாவது மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வருது இல்ல எல்லா 15ஓட prime factorsம் வந்துருச்சு 5 into 3. 30ஓட prime factorsம் வந்துருச்சு 5 into 3 into 2. அப்புறம் 20ஓட prime factors வந்துருச்சு 5 into 2 into 2 வருது.
அப்புறம் 25 பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு 5 into 5. ஸோ பேசிக்கா எல்லா பிரைம் ஃபேக்டர்ஸும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. சின்ஸ் ஆல் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் 4 numbers ஆர் இன்க்ளூடட், திஸ் இஸ் தி எல்சிஎம். அதாவது இதான் எல்சிஎம். நீங்க தைரியமா சொல்லலாம் இதான் எல்சிஎம்னு. ஏன்னா வேற கலர் நான் யூஸ் பண்றேன். இதான் எல்சிஎம், அவ்வளவுதான். ஸோ இதோட ப்ராடக்ட் தான் எல்சிஎம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்க போறோம் இப்போ நம்ம. ஸோ 5 into 3 15, 15 into 2 30, 30 into 2 60, 60 into 5 என்ன வரும்? 300 வரும். ஸோ 60 into 5 is nothing but 300. இது என்ன யூனிட்ல இருக்கு? மினிட்ஸ்ல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்டே நான் மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும். 300 மினிட்ஸ். ஸோ இது எல்லாமே மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ், 30 மினிட்ஸ். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 15 மினிட்ஸ், அப்புறம் செகண்ட் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 20 மினிட்ஸ், தேர்ட் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 25 மினிட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஃபோன் ரிங்ஸ் எவ்ரி 30 மினிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் மினிட்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ எல்சிஎம் இஸ் நத்திங் பட் 300 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 300 மினிட்ஸ் ஹவர்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சது, அடுத்த எத்தனை மணிக்கு வந்து 4 ஃபோன் சைமல்டேனியஸா அடிக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்றோம். இதுல கொஸ்டின் அதான் கேட்டிருக்கான். ஸோ 300 மினிட்ஸ் நம்ம ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 60 மினிட்ஸ் இஸ் ஆக்சுவலி 1 hour. 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1 hour. ஸோ 60 என்ன பண்ணா உங்களுக்கு 300 கிடைக்கும். ஸோ இது பேசிக் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதான் மெயின் ஈக்குவேஷன், குரூஷியலான, இது வந்து வெரி இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சதுன்னா நீங்க 300 மினிட்ஸ் எவ்வளவு ஹவர்ஸ் வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 300 மினிட்ஸ் வந்து எவ்வளவு ஹவர்ஸ் வரும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஒன்ஸ் இந்த பேஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சா. ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை மேனிபுலேட் பண்ணணும் லைட்டா. ஸோ போத் சைட்ஸ் நீங்க into 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 60 into 5 gives you 300 minutes. 300 minutes. நான் ஏன் into 5 ஆல மல்டிப்ளை பண்ணா அப்பதான் உங்களுக்கு 300 minutes கிடைக்கும். ஒன்ஸ் 300 மினிட்ஸ் கிடைச்சிச்சுன்னா இங்க into 5 பண்ணா என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 hours ஈக்குவல் டு 300 மினிட்ஸ். நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டு லைட்டா மேனிபுலேட் பண்றேன். என்ன தேவையோ அதுக்கு தகுந்தபடி. நமக்கு தேவை 300 மினிட்ஸ், நம்மகிட்ட 60 மினிட்ஸ் இருக்கு. ஸோ into 5 போட்டா உங்களுக்கு 300 மினிட்ஸ் கிடைச்சிடும். போத் சைட்ஸ் into 5 பண்ணணும், அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கும். தென் ஒன்லி ஈக்குவேஷன் will be balanced. ஸோ மெயின் ஐடியா என்னன்னா, ஒரு மெயின் ஈக்குவேஷன் இருக்கும், ஒரு மெயின் அதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன் இருக்கும். அதை நீங்க லைட்டா மேனிபுலேட் பண்ணீங்கன்னா, if you manipulate it slightly, you will get the, if you manipulate it correctly, you will get the required answer. அதான் பேசிக் ஐடியா. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 5 hours தான். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மணி, காலையில 5 மணிக்கு அடிச்சுன்னா அடுத்த காலையில 10 மணிக்கு அடிக்கும். ஸோ 10 AM தான் அடுத்து ரிங் ஆகும், எல்லாம் சைமல்டேனியஸா ரிங் ஆகும். ஆன்சர் 10 AM இல்ல, ஆமா ஆன்சர் 10 AM தான். ஸோ இந்த கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர்ஸ் அண்ட் தேர் HCF அண்ட் LCM. ஸோ இது வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 7th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். எதுலன்னா இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் LCMல இருந்து லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதான் பார்க்க போறோம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர்ஸ் அண்ட் தேர் HCF அண்ட் LCM தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.